இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். $130 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஓன் ஸ்டைலில் குக் பண்ணியிருக்காங்களோ அதே ரெசிபியில் தான் இந்த மெனு கார்டு ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்கப்பூர் பேச்சுலர். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் இந்த ஏர்போர்ட் தான் எப்போவுமே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். சாங்கி ஏர்போர்ட்னாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னென்னா அந்த இண்டோர் வாட்டர் ஃபால் தான். ஸோ அந்த இண்டோர் வாட்டர் ஃபாலையே நம்ம வந்துட்டு ட்ரெயின்லேயே போயிட்டு சூப்பரான வியூவில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம சாங்கி ஏர்போர்ட் வந்தீங்கனாலே மொத்தம் 4 டெர்மினல் இருக்கும். ஸோ டெர்மினல் 3 வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கை ட்ரெயின் எடுத்திங்கன்னா T3 டெர்மினல் போயிட்டு நீங்கள் T3லேருந்து T2 போனீங்கன்னா சூப்பரான வியூவில் அந்த வாட்டர் ஃபாலை நீங்கள் ட்ரெயின்லேருந்தே அழகாக பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த ஸ்கை ட்ரெயின் எடுத்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃப்ளைட் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஷாப்பிங்க்கு வந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியூ. ஸோ இது ஸ்கை ட்ரெயின் வந்துட்டு மோஸ்ட்லி T1 T2 T3 எல்லா இதுவுமே கனெக்ட் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான வியூவில் இருக்கிறது என்ன வியூனா T3லேருந்து T2 போகிறது தான். நீங்கள் ஸ்கை ட்ரெயினில் T2 அதாவது ஜுவல் வந்துட்டு என்டர் ஆனதுமே ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் வந்தோடனே ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஒரு 1 செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகும் சூப்பரான வியூவோட. ஸோ இந்த வியூவோடவே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் கீழே இருந்தும் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ட்ரெயின்லேருந்து போகும்போது பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இதுதான் எங்களோட வியூ. இதுவே நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் மிச்ச இடத்த விட, ஏன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்காக. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே பெரிய இண்டோர் வாட்டர் ஃபால். இதோட ஹைட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் இருக்குமா. 40 சென்டிமீட்டரில் மீட்டர், 40 மீட்ரு. ஒரு பெர் மினிட்டுக்கு வந்து 37,000 தண்ணி வந்துட்டு இது வந்து ட்ராப் பண்ணுமா ஒரு மினிட்டுக்கு. அப்போனா எவ்வளோ நாள், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வரும் பாருங்க. ஆனால் இது வந்துட்டு யூஸ் பண்ணதே தான் யூஸ் பண்ணோம். பட் நீங்கள் இதோட லைட் ஷோ பார்க்கணுன்னா நைட் டைம் வரலாம். 8 to 8:15 ஃபுல்லாக லைட்லாம் வச்சு அந்த லைட்டுக்கு ஏற்ற மியூசிக் போட்டு அந்த மியூசிக் ஏற்றாப்ப அந்த லைட்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நைட் டைம் வரலாம். ஒரு 8:15க்கு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும். 8 to 8:15, 15 மினிட்ஸ் தான் ரன் ஆகும். 15 மினிட்ஸ் கூட இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே இண்டோர் வாட்டர் ஃபால் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிராண்டடான ஷாப்ஸுமே உங்களால் பார்க்க முடியும் ஜுவல் மாலில். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஷாப் என்னென்னா ஜப்பானில் மட்டும்தான் இந்த பொக்கிமான் ஷோரூம் உங்களால் பார்க்க முடியும். ஜப்பானை தாண்டி வெளியே இருக்கிற அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரே ஒரு ஷோரூம் இது தான் சிங்கப்பூரில். வேறு எந்த கண்ட்ரிலையுமே உங்களால் இந்த பொக்கிமான் ஷோரூம் பார்க்கவே முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா பொக்கிமானில் வர்ற கார்ட்டூனில் வர்ற எல்லா டாய்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஹை டாப் பிராண்டடோட ஷோரூம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணும்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். சாங்கி ஏர்போர்ட்டில் வந்துட்டு எதுவுமே நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அது இங்கே இருக்குமா இருக்காதாங்கிற டவுட்டே தேவை இருக்காது. எல்லாமே இங்கே இருக்கும். நாங்கள் வந்து சாங்கி ஏர்போர்ட் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்திருப்போம் ஆக்சுவலாக. ஸோ எப்போ நாங்கள் வந்தாலுமே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ற ஃபஸ்ட்டு இடம் வந்துட்டு இந்த ஷேக் ஷாக் தான். ஸோ நீங்கள் பர்கர் கிங்கு, மெக்டொனால்ட்ஸ், KFCலலாம் பர்கர் சாப்பிட்ருப்பீங்க. அதை விட டாப் லெவலான பர்கர் வந்துட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே பர்கர் வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பர்கரோட ஒரிஜினல் டேஸ்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு ரேட் வந்து பர்கர் கிங், மெக்டொனால்ட்ஸ் அளவுக்கு சீப்பாக இருக்காது, பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
ஸோ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டே ஆவீங்க. நீங்கள் ஷேக் ஷாக் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ எஸ்கலேட்டரில் ஏறி நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கே வந்துட்டு தான் நம்மளோட சாங் ஏர்போர்ட்டோட மெயின் அட்ராக்ஷனே இருக்கும். ஸோ இங்கே இது என்னென்னா கெனோப்பி பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சின்ன குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமே. ஸோ ஆனால் எல்லாமே நீங்கள் டிக்கெட்டிங் எடுக்கணும். ஸோ நீங்கள் டிக்கெட்டிங் வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி டிக்கெட்டிங் கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன் வேணும் ஸோ அதை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த டிக்கெட் எடுத்தாலுமே கெனோப்பி பார்க் வந்துட்டு பை டிஃபால்ட் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதனால் கெனோப்பி பார்க் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். மேஸு, அதுக்கப்புறம் ஜம்பிங் நெட்டு, வாக்கிங் நெட் அந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மேனுவலாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், அங்கேயே பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ட்ராகிறது வந்து கெனோப்பி பார்க் தான். ஸோ இங்கே கெனோப்பி பார்க்னால் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே ரொம்ப பெருசாலாம் எதுவும் இருக்காது. லைக் எல்லாமே பிளான்ஸாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக சில இடத்துல வந்துட்டு சில அனிமல்ஸ் மாதிரியே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி இங்கே கெனோப்பி பார்க்கில் என்ன இருக்கும்னு சொன்னீங்கன்னா எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிறதுலே நம்ம போக வேண்டியது. ஸோ இது வந்து நீங்கள் இது வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஏரியா தான். ஃபஸ்ட் அட்ராக்ஷனே நம்மளுக்கு வந்து டிஸ்கவரி ஸ்லைடு தான். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்லைடு பண்ணி விளையாடுறது தான். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ளார போய் வர்ற மாதிரி ஸ்லைட் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்ன குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடல்ட்டாக இருக்கிறீங்க என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஜஸ்ட்டு அப்படியே சும்மா சின்ன ஸ்லைடு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னா ஃபாகி பவுல்ஸு. ஸோ இதுவுமே நீங்கள் அடல்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. இது என்னென்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குல்ல மேட்டு. ஸோ அந்த மேட்டில் இருந்து எப்படி வரும்னா அந்த ரவுண்டாக இருக்கிறதுல இருந்துட்டு ஃபாக் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களை வந்துட்டு இங்கே சறுக்கி விளையாடலாம். ஸோ அது மட்டும்தான், இங்கே வேறு ஒன்றும் இங்கே இருக்காது. இது எல்லாமே மெயினாக வந்துட்டு சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுறதுக்கான ஏரியாஸ் மட்டும்தான். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பவுன்சிங் நெட் இருக்கும். ஸோ பவுன்சிங் நெட்டுனா எப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ஆனதுக்குமே ஒரு நெட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே ஃபுல்லாக நெட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலேருந்து அப்படியே குதிச்சு விளையாடலாம். ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கானது தான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா வாக்கிங் நெட் இருக்கும். ஸோ வாக்கிங் நெட்டில் தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துருந்தோம். ஜஸ்ட்டு சும்மா வரணுமே ஏதாவது பண்ணணுன்றதுக்காக வாக்கிங் நெட்ஸில் நாங்கள் டிக்கெட் எடுத்துருந்தோம். வாக்கிங் நெட் எப்படி இருக்கும்னா இது இப்போ நீங்கள் ரைட் சைடு பார்க்குறீங்கல்ல, இதுதான் வாக்கிங் நெட்டு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஜம்பிங் நெட்ஸு. ரைட் சைடில் நீங்கள் ஜஸ்ட் அந்த நெட்ஸுக்கு மேலே நீங்கள் வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்துட்டு சில டைப் ஆஃப் ஷூஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா அவங்களே ஃப்ரீயாக உங்களுக்கு ஷூவும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு தான் நீங்கள் நெட்டில் நடக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் தான் நாங்கள் இப்போ நடக்க போகிறோம். வாக்கிங் நெட்ஸ் வந்துட்டு சும்மா நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கீழே வந்துட்டு ஆழமாக இருக்குது. நான் கீழே காட்டுறேன் பாருங்க. மாலோட பேஸ்மெண்ட் வரைக்கும் போகுது கீழே. ஹைட்டு பயமாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா அவ்வளோதான், செம்ம ஹைட்டாக இருக்குது. இதே மாதிரி ஜம்பிங் நெட்ஸும் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து குதிக்கலாம் இங்கே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பதிலாக. ஆனால் அது வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாலுக்கு மத்தியில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் நெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டில் இருக்குது. ஹைட்டுக்கு பயமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே பயமாக தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பெட்டல் கார்டன் இருக்கும். ஸோ பெட்டல் கார்டன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னா போய் பார்க்கலாம். அண்ட் இதில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்னா சும்மா உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். இன்னொரு அட்ராக்ஷன் என்னென்னா இந்த கெனோப்பி பிரிட்ஜு தான். ஸோ இதுக்குமே நீங்கள் போனோன்னா போகலாம். இது வந்து கிளாஸ் பிரிட்ஜாக இருக்கும்.
ஸோ இங்கேருந்து பார்க்குறதுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா சாப்பிட தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே செம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் நிறையா. இப்போ வந்து நம்ம கண்டெயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னா இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே போர்னியோ அப்படின்ற ஸ்டைலில் தான் இருக்கும். போர்னியோ அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா 130 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே ரொம்ப பழைய ரெயின் ஃபாரஸ்ட் இருந்திருக்கு. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, ப்ரூனை இதெல்லாமே இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பழங்குடி மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கலாச்சாரத்தைப்படி அங்கே இருக்கிற நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கேதர் பண்ணி எப்படி அவங்களோட ஓன் ஸ்டைலில் குக் பண்ணியிருக்காங்களோ அதே ரெசிப்பியில் தான் இந்த மெனு கார்டு ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது அதில் இருக்கிற ஒரு ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. அப்படியே சுட்ட சிக்கன் மாதிரி இருக்கு. ஃபயர்லேயே சுட்டுருக்காங்க. கீழே வந்து பைனாப்பிள் சாப்லாம் இருக்குது. லெமன் கிராஸில் அப்படியே அந்த லெமன் கிராஸோட ஸ்மெல்லில் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஃபுட்டு. நீங்கள் வெரைட்டியான ஃபுட்டு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாங்கி ஏர்போர்ட் வரலாம். இங்கே வந்து நிறைய வெரைட்டியான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டைம் கரெக்டாக 8 மணி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் 8 மணி ஷோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான் பிளானு. ஸோ நீங்கள் லைட் ஷோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் லைட் ஷோ, ஃபுல் ஷோ. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பார்க்கலாம் நேரில். சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.